நாம் ஆய்வு என்றால் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வோம். இதற்கு முந்தைய வகுப்புகளில் ஆய்வாளர்களை ஆய்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தளங்கள் குறித்து ஒரு அறிமுகத்தில் நம்ம பார்த்தோம். ஆர்ச்சிட், அதாவது ஆய்வாளர் அடிப்படையாக இணையத்தில் உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய தளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அது அதனுடைய ஒரு ஆய்வாளருக்கு அடிப்படை என்பதனால அதை தொடக்கத்தில் சொன்னோம். இப்போ ஆய்வுக்குள்ள நம்ம போவோம். ஆய்வுனா என்ன, எதை ஆய்வுன்னு சொல்லலாம், இப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள் வர வேண்டும். இந்த கேள்விகள் எப்பொழுது வரும்? நாம் நிரம்ப வாசித்து, நிரம்ப அது குறித்து சிந்தித்து, நிரம்ப அது குறித்து எழுதி நாம் அதை வகைதொகை படுத்தி பார்க்கும் பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம் கண்டறிய முடியும். அங்குதான் ஒரு புதிய கருத்தாக்கம் உருவாகும், ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்பது நிகழும். இதைத்தான் ஆய்வு என்று இந்த ஆய்வுலகம் முன்வைக்கிறது. எப்படி? ஒருவர் என்ன செய்கிறார்? ஒரு மரத்திற்கு கீழ் அமர்ந்து கொண்டு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மேலிருந்து ஒரு ஆப்பிள் விழுகிறது. அங்கு அவருக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் இது மேலிருந்து கீழே விழுகிறது? கீழிருந்து மேலே போகலாம் அல்லவா அப்படிங்கிற கேள்வி வருது. அங்குதான் ஆராய்ச்சி தொடங்குகிறது. இது போன்று பல கண்டுபிடிப்புகளுடைய தொடக்கத்தை நாம் சொல்லலாம். சரி, பல நூல் கற்ற ஒரு பேரறிஞர், பல துறை அறிவு பெற்ற ஒரு பேரறிஞர், அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் யார் என்றால் கார்ல் மார்க்ஸ். ஐயா, நீங்கள் எத்தனையோ நூல்களை படித்து எவ்வளவோ அறிவை தேனி போல திரட்டியிருக்கிறீர்கள். அவை எல்லாவற்றிலும் உங்களுக்கு பிடித்த வாசகம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது கார்ல் மார்க்ஸ்க்கு முன்பு. அப்ப அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு ஒரு வாசகத்தை சொல்கிறார். அது என்ன வாசகம் என்றால், எதையும் எப்பொழுதும் எங்கும் ஐயப்படு அப்படிங்கிறது அந்த வாசகம். யாருக்கு ஐயப்பட தெரிந்திருக்கிறதோ அவர்தான் ஆய்வாளராக வளர்ச்சியடைவார். அப்போ ஒரு ஐயுறுதலின் ஐயுறல் தான் ஐயுறுதல் அப்படின்னு சொல்வது சந்தேகப்படுதல். அது குறித்து வினா எழுப்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குதல், அதுதான் ஐயுறுதல். அதுதான் அறிவுலகின் திறவுகோல் சொல்றாங்க. இங்கே நமக்கு ஒரு ஐயம் இருக்கிறதோ அங்குதான் ஒரு திறவுகோல். இப்ப போறோம், வழியில ஏதோ ஒன்று நெளிந்து கிடப்பது போல தோன்றுகிறது. அது கயிறா பாம்பா? அப்ப அதை நம்ம கூர்ந்து பார்க்கும் பொழுதுதான் அது கிடைக்கிறது. இரண்டும் உருவெடுப்பில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உயிராக இருந்தால் அதே இடத்தில் கிடக்காது, நகர்ந்து போகும். ஆனால் இது அப்படி அல்லவே. அப்ப இது ஒரு உயிர் இல்லாத ஏதோ ஒரு பொருள். அப்புறம் அது கயிறு அப்படிங்கிறது நம்ம முடிவுக்கு வரும் இல்லையா? இதைத்தான் ஐயப்படு என்று சொல்கிறோம். டெகார்த் அப்படிங்கிற ஒரு தத்துவ அறிஞர் தான் இதை சொல்றார். ஐயுறுதல் தான் அறிவுலகின் திறவுகோல் அப்படின்னு சொல்றார். இங்கு வள்ளுவன் சொன்ன அந்த சிந்தனையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று யார் சொல்கிறார் என்றால் வள்ளுவன் சொல்கிறார். அவர் சொல்றாரு, எல்லோருடைய வாய்ச்சொற்களையும் நீ ஐயப்படு சொல்ற, சந்தேகப்படு, அப்பொழுதுதான் நீ
அதற்குள் இருக்கக்கூடிய உண்மையான பொருளை கண்டடைய முடியும். அதனாலதான் ஆராய்ச்சி என்பது மனிதனுடைய அடிப்படை தேவையாக அது அமைஞ்சிருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆராய்ச்சினால் விளையக்கூடிய அறிவுதான் மனிதர்களை அழிவிலிருந்து காக்கிறது அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அதை இன்னொரு குறளையும் சொல்வார். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி. இப்படி ஆய்வை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆய்வு குறித்த ஒரு சிறு வரையறை. ஆய்தல், ஆராய்ச்சி, ஆய்வு, ஆராய்ச்சி, ஆய்தல். இப்படி பல சொற்களை இந்த ஆய்விற்காக நாம் பயன்படுத்திக் கொண்டாலும் அது அது ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு பல சொற்களாக அமைந்திருக்கின்றன. உள்ளதன் நுணுக்கம், உள்ளதன் நுணுக்கம். இது நம்ம தொல்காப்பியருடைய கூற்று. உள்ளதன் நுணுக்கம். உள்ளதன் நுணுக்கம்னா என்ன? உண்மையை நோக்கி தேடுதல், அதாவது அடிப்படையை நோக்கி நகர்தல் என்று நம்ம இந்த சொற்றொடருக்கு விளக்கம் அல்லது பொருள் கொள்ளலாம். இந்த சொல்லாட்சி தான் ஆய்வுனா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தருவதாக ஆராய்ச்சி அறிஞர்கள் கருதுறாங்க. பொதுவா இந்த ஆராய்ச்சி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒன்றிலும் அமைந்து இருக்கும் மேலோட்டமான பொருளை தாண்டி ஆழத்தில் அடிப்படையாக அமைந்துள்ள பொதுவான உண்மைகளை அறிவியல் நெறிமுறைப்படி தேடி அடையும் முயற்சி தான் ஆய்வு. இப்படி பொதுவா நம்ம வரையறுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கா. பஞ்சாங்கம் தன்னுடைய ஆய்வு நெறிமுறைகளை சொல்லுவார். இதையே வள்ளுவர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றார். அதாவது எந்த பொருளும் எந்த தன்மையாக நமக்கு தோற்றம் அளித்தாலும் அந்த தோற்றத்தை தாண்டி அதனுடைய உண்மையான பொருளை நீ தேடி காணணும். அதுதான் சிறந்த அறிவும் சொல்றார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆய்வு அப்படி நிலையில பயன்படுத்துகிறோம். இந்த அடிப்படையை நாம் ஆய்வு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு புரிந்து கொண்டோம் என்றால் நாம் ஒரு ஆய்வு செய்வது எளிது. ஒரு ஆய்வை மேற்கொள்வது என்பது எளிது.